ஹேர்மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பெயின்ஃபுல் எண்டிங் பார்ட் 6. வைன் மினி ரெண்டு பேரும் தங்களோட ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கிடுக்கிடுன்னு ஜங்குக்கோட பங்களாவுக்கு தான் கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வைன் நடந்து போகும்போதே பதட்டத்தோடு சொல்கிறாங்க, மினி, நான் வேறு ஒருத்தவர் கூட ஒன்று ஸ்டாண்ட் பண்ணி என்னோட ஒய்யாரியை பர்த் பண்ணேன்னு நான் சொன்னேன். ஆனால் நீ கடனும் உண்மையை முழுக்க ஒப்பிச்சிட்ட. இனிமேல் என்ன நடக்க போகிறதோ எனக்கு தெரியல. ஐயோ, அந்த பாட்டிமாக்கிட்டையெல்லாம் என்னால் பேசவே முடியாது. பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. ரொம்ப மோசமான ஆட்கள். அவங்கக்கிட்ட இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒய்யாரியை எப்படி வாங்குறதுன்னு தெரியல. கிட்ட போகவே எனக்கு பயமாக இருக்குது. அடிக்கிறாங்க மிஸ்டர் ஜான் அப்படின்னா அழுகுறாங்க வைன். ஏய் விர்ரி பார்த்துக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை நல்லா படித்து பார்த்தீங்கள? குழந்தைய பற்றி அதில் எதுவுமே எழுதலைல அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைன்னு எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணலை. மேரேஜ் நடந்துடும். 2 years கம்ப்ளீட் ஆகும்போது மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக டிவோர்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் அதில் எழுதியிருந்தது. ரெண்டாவது, அந்த டைமில் எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷில் இருக்க ஃபுல்ஃபில் மீனிங்ஸ் எல்லாம் புரியாது. இதுதான் எழுதியிருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுகுறாங்க வைன். ஐயா, என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்போ அதில் என்ன இருக்குன்னு தெளிவாக தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினி வைனை பார்த்து. ரீட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க மிஸ்டர் ஜான். வாங்கி ரீட் பண்ண, அர்த்தமெல்லாம் எனக்கு சரியாக புரியலை அப்படின்னு அழுகுறாங்க. அடக்கடவுளே, போச்சு உன் கூட சேர்ந்து உன் புருஷனா வேஷம் போட்டதுக்கு என்னைய கொண்டு அவனோட கிணத்துக்குள்ளே தூக்கி எறிய போகிறான், தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே மினியும் ஒரு பதட்டத்தோடு தான் பாட்டிமாவோட வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. அமைதியாக பாட்டிமாவோட வராண்டாவில் மினியும் வைன் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா 7:30க்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டின்னரெல்லாம் முடிச்சுட்டு இப்போ 1 by 1 அழகாக வெளியில் வந்து வைனுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க அவங்களோட ஈஸி சேரில். வைன் சைடில் இருந்த பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்களா, டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. மினியுமே எழுந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா ரொம்ப கோஷியாக உட்காந்துக்கிட்டு, 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, தூங்குகிற டைம்னா ஹெல்ப்புக்கு தானே இந்த நைட் நேரத்துல எல்லாம் வருவீங்க, என்ன ஹெல்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனப்போ பாட்டிமா கிட்ட போய், ஜமீன்தாரம்மா, என்னோட பொண்ணா மிஸ்டர் ஜான் தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு தூக்கிக்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. குழந்த நைட்டானா அழுவா இல்லையா, அதான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன். குழந்தைய கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாக்கு. ஏய், என்னடி சொல்கிற? என் பேரன் டவுனுக்கு போயிருக்கான். உன் பொண்ணை எதுக்கு என் பேரன் தூக்குறான்? குழந்த அழகாக இருந்தால் என் பேரன் தூக்கிடுவான்னு உனக்கு ஒரு நினப்போ? எவனுக்கோ பிறந்த பிள்ளையே என் பேரன் எதுக்கு தூக்குறான்? ரெண்டாவது, இந்த மெனிக்குட்டி மூஞ்சியும் ஓ மூஞ்சி ஏன் இப்படி சார்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி ப்ளீஸ், ஐம் சாரி ஜமீன்தாரம்மா ப்ளீஸ், எனக்கு என் குழந்த வேணும். மிஸ்டர் ஜியான் தான் தூக்கிட்டு போனாங்க. ப்ளீஸ், என் குழந்த வேணும். அவங்க எங்கன்னாவது கேளுங்க, குழந்த கையில் தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆமாம், ஈவினிங் போல் இந்த மினி கூட என் பேரன் கிளம்புனா. இரடி கேட்குறேன், சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கப்படாது, அப்படியே ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க பாட்டி. எப்போதுமே அவங்க அப்படி தான். ஸோ வைன் மினி ரெண்டு பேரும் தங்களோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மாயாவும் மாயாவோட மம்மியும் பாட்டிமா கூடவே தான் வந்து அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. மாயா மெதுவாக தன்னோட மம்மிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மம்மி, எவ்வளோ ஜோடனையாக எப்படி இருக்கா பாருங்கள். எதை காட்டி மயக்கினாலோ தெரியலையே மாமாவை. இப்போ வரைக்கும் மேரேஜ் பண்ணுறதுல ஃபுல்ஃபில்லான மனசோட அவர் இல்லை. இப்போ எதுக்காக இவளோட குழந்தைய என் மாமா தூக்கிக்கிட்டு போனார்னு தெரியல. என்னோட மேரேஜில் மட்டும் ஏதாவது பிரச்சனையானது, சத்தியமாக சொல்கிறேன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. திக்குன்னு இருக்குது மாயா மம்மிக்கு. ஏய், சாகிறதுக்கு அவனை பற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மம்மி டாடி இல்லாத அந்த அனாதை பொண்ணு சாகட்டும், நீ எதுக்கு சாகுற? இவன் என்னடி ஒன்றே பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன். ஏதோ இவ பொண்டாட்டி அந்த வீட்டில் இருந்தது, இவ சில பர்ஃபெக்டான சில வேலைகளை பார்த்து கொடுத்தது, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீனும் அப்படி இருக்கணும்னு ஜங்குக் நினைக்கிறான்.
அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இவெல்லாம் ஒரு ஆள், இவளை போய் ஜங்குக்கு விரும்புகிறானா, நீ வேற அப்படின்னு சொல்கிறாங்க மாயா மம்மி. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா கால் பண்ணதும் ஜங்குக்கு ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. கொக்கி, இந்த வைன் இருக்கால, அவளும் வைனோட ஃப்ரெண்டு அந்த மினி இருக்கால நம்ம கணக்கு பிள்ளை, அவளுக்கு 2 பேரும் நம்மளோட பங்களாவுக்கு வந்துக்கிட்டு ஏதோ வைனோட குழந்தைய நீ தூக்கிக்கிட்டு போயிட்டேன்னு வந்தீங்க ஊழ விட்டுக்கிட்டு இருக்கா, என்ன துத்து அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்போ ஆமாம் பாட்டிமா, ஒய்யாரி என்கிட்ட தான் இருக்கா, ஒரு 2 days கழித்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, என்ன சொல்கிற நீ? ஊரா விட்டு புள்ள என்னத்துக்குடா நீ கொண்டுட்டு போன? ஐயோ, உங்கள் அப்பங்காரன் பயங்கர சேட்டை பிடிச்சுவேன், தொந்தரவு பண்ணிவிடுவான். கொண்டு வந்து கொடுத்துரு. உனக்கு குழந்தை வேணும்னா மாயா கூட பெற்றுக்கோ, எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கிட்டு எப்படி நாளாக வேணாலும் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோ. ஊரா விட்டு பிள்ளை நம்மளுக்கு எதுக்கு? ஒரு காலத்தில் பணத்துக்கு வந்தவடா உனக்கிட்டவ, அதான் 3 கோடி ரூபா பணத்தை ரொக்கமாக கட்டியிருக்கோமே, வச்சுக்கிட்டு எவனையோ பார்த்து மயக்கி கட்டிட்டு போயிட்டா, குழந்தையும் பெற்றுக்கிட்டா. அந்த பிள்ளை கருமம், பார்க்க அழகாக இருந்தாலும் ஊரா விட்டு பிள்ளை, அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி வந்தேன், வாயை கிழிச்சிருவேன், ஃபோனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. வாயை கிழிச்சு விடுவானா, நான் போனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஃபோனை சைடில் வச்சுட்டு வைனை பார்க்குறாங்க. ஏய், என்னடி நடந்துச்சு? என் பேரன் என்னையா? அதை பற்றி உனக்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? எதுக்குடி என் பேரன் உன் பிள்ளை ஏற்றுக்கிட்டு போனான்? என்ன பிரச்சனை? ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி ப்ளீஸ், என் குழந்தை எனக்கு வேணும், நைட்டு இப்போ 8:30க்கு மேலே ஆகுறது, ப்ளீஸ் என் குழந்தைய கொண்டுட்டு வர சொல்லுங்க அப்படின்னு அழுகுறாங்க. என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா? ஏதோ உலகத்தில் இல்லாத குழந்தைய பெற்றுக்கிட்ட மாதிரி ரொம்ப பண்ணுற, குந்தாணி குழந்தை மாதிரி குண்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு ரொம்ப திமிருதான் உனக்கு. என் பேரன் ஒரு 2 நாள் உன் குழந்தைய வச்சுக்கிட்டு திட்டேன்னு சொன்னான், ஏதோ ஆசைப்பட்றான். குழந்தையில கூட பொம்மையை வச்சு விளையாட மாட்டான், ஏதோ உன் குழந்தைய பார்த்ததும் விளையாடணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும் போல், தொலையட்டும். நல்லா பார்த்துக்குவான் என் பேரன், நீ எல்லாம் வாங்கி கொடுக்காத அளவுக்கு நல்ல நல்ல டாய்ஸு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுக்கும்போது உன் குழந்தைக்கு அதெல்லாம் வாங்கி வச்சுக்க, சரியா? 2 நாள் கழித்து கூட்டிகிட்டு வருவான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இங்கே பாருங்க ஜமீன்தாரம்மா, என் குழந்தை இல்லாமல் நான் போக மாட்டேன், என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு அழுகுறாங்க. பாட்டிமா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, என் பேரனுக்கு கோபம் வரும், 2-3 தடவை நீ தூக்கி போட்டெல்லாம் மிதிச்சிருக்கான். ஏன் மாயாவோட மம்மி டாட்டிக்கெல்லாம் கூட மிதி விழுந்துருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபோன்லேயே கொட்டூரமாக பேசினான். இவ என்னைய ஜங்குக்கிட்ட கோர்த்து விட்டு என்னைய எகெயின் குத்து வாங்க வைக்க போகிறா போல், நான் சிக்குவேனா? இவளுக்கு இருக்கு நக்கி அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, என் வைனு என்ன அவனுக்கு பிரச்சனை? 2 நாள் கழிச்சு என் பேரை கொண்டு வந்து கொடுப்பான் அவன்கிட்ட, இல்லை உன் பிள்ளைய போட்டு தள்ளிப்பிடுவேன், நல்லா வச்சுக்கோ, ஓடிப்படி. 2 நாள் கழிச்சு என் பேரை வந்து கொடுப்பான், வாங்கிக்கோ, இல்லாட்டி பஞ்சாயத்தை கூட்டி என் பேரனை வம்புக்குழு ஓடி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மினிக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு ஜங்குக் பாட்டிமாவுக்கு ஃபோன்லேயே ஏதோ திட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு. டக்குன்னு மினி வைனை பார்த்து, வைன் நைட் டைம் இது, கிளம்பலாவா? குழந்தை எங்கேயும் போகலை, ஜங்கு கிட்ட தானே இருக்குது, அதான் நான் வாய் இல்லாமல் சொல்லிட்டேனே இது உங்களோட குழந்தை அப்படின்னு. அப்படி இருக்கையில் தான் பெத்த பிள்ளைய யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வா அப்படின்னு சொல்லி வைன் என்ன தான் வரமாட்டேன்னு சொன்னாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி மினி இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 days லேட்டர் வைன் தன்னோட சோஃபாவில் அமைதியாக அப்படியே சாஞ்சு உட்காந்து சத்தமே போடாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த 2 daysம் ஒய்யாரி என்ன பண்ணுறாங்களோ, எதுக்காக ஜங்குக்கு ஒய்யாரியை தூக்கிண்டு டவுனுக்கு போனாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட நம்பருக்கு 2 times கால் பண்ணிட்டாங்க வைன். 2 timesமே ஜங்கு கால் அட்டன் பண்ணலை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் வைன் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்குது. மினி வந்துட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேகமாக வைன் போய் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக ஜங்குக்கு ஒய்யாரி கூட நின்றுட்டுருக்காங்க. வைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. 2 days-ஆக ஒய்யாரியை மீட் பண்ணலை. ஒய்யாரி ரொம்ப குஷியாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் உட்காந்துருந்தவங்க மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வைன்கிட்ட ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஒய்யாரி செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே வைன் ஒய்யாரியை தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு டக்குன்னு மெயின் டோரை லாக் பண்ண பார்க்குறாங்க.
ஜங்குக்கு அப்படியே தன்னோட ஃபுட்டை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் ஜியான், இங்கே பாருங்கள், அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. மரியாதையாக வெளியில் போங்க. நான் போலீஸில் இன்றைக்கி மட்டும் நீங்கள் வரலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். என் பொண்ணை நீங்கள் கிட்னாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. வெளியில் போங்க அப்படின்னு அதட்டுறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை வச்சு அந்த டோரை ஒரே தள்ளுறாங்க. வைன் 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டாங்க. கடவுளே, குழந்தை இருக்கான்னு நான் எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருந்தா இந்த ஜியான் ரொம்ப பண்ணுறாரு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, எங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜியான், குழந்தைக்கு நல்லா விவரம் தெரியும், மற்ற குழந்தைங்க மாதிரிலாம் கிடையாது. குழந்தை முன்னாடி நீங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்க, நான் பஞ்சாயத்தை கூட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒய்யாரி வைனை பார்த்து, மம்மி எதுக்காக டேடியை திட்டுறீங்க? இவங்க தான் என்னோட டேடின்னு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னே சொல்லாமல் இருந்தீங்களா? ஆனால் டேடி என்கிட்ட சொல்லிட்டாங்க இவங்க என்னோட டேடியா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. டேடி எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் அழுதுகிட்டே இருந்தேன் உங்ககிட்ட போகணும்னு சொல்லி. 2 days ஆகிடுச்சுல, உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. மார்னிங்கே நான் எழுந்து உட்காந்து கத்துனேன். என்னை டேடி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன் என்னை டேடிக்கிட்ட அனுப்புனீங்க? நீங்களும் என் கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ, டேடியா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, எங்கே பாரம்மோ அப்படின்னு சங்குக்கு அப்படியே சைடஸில் பார்த்துட்டு வைன் ஒய்யாரியை பார்த்து சொல்கிறாங்க. இதுவும் டேடி கிடையாது, இவரும் டேடி எல்லாம் இல்லை, இவங்கள டேடின்னா கூப்பிடக்கூடாது. இவங்க வீட்டில் பாட்டி அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களாம் உன்னை அடிச்சுப்பிடுவாங்க, இவங்கள டேடின்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏன் புள்ள என்னைய டேடின்னு கூப்பிடாமல் வேறு யார் டேடின்னு கூப்பிடுவா? எந்திரடே, கிளம்பு. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் கிஸ்ஸும் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு சாரியா? என் வீட்டில் இருக்கும்போது எப்படி சாரீஸ் வியர் பண்ணி எப்படி இருந்த? தலையெழுத்து அங்கே வந்து கிடக்கணும்னு. நீ எனக்கிட்ட நான் டுமாரோ என்னோட கிராமத்துக்கு போக போகிறேன், என்னையோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லும்போதே உன்னைய மிதின்னு மிதித்து நான் உட்கார வச்சுருந்துருக்கணும். என்னை விட்டு நீ தள்ளி போகணும் முடிவு பண்ணிட்ட. பிரிஞ்சிருந்தா தான் யாருமே தெரியும்னு நான் கம்முன்னு இருந்தேன்னா இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அப்படியும் நீ வரல எனக்கிட்ட. நானாக வந்து விசாரிக்கும் போது தான் உண்மையெல்லாம் தெரியுது. உன்னை நான் அன்னைக்கே அனுப்பியிருக்கக்கூடாது. என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஸோ நான் கம்முன்னு இருக்கிறேன். என்னை கோபப்படுத்தாத, வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைனுக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், யாரை எங்கே கூப்பிட்றீங்க? என்னோட பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது டேடி கிடின்னு சொல்லி என் பொண்ணா தேவையில்லாமல் எனக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் திருப்பி விட பார்க்குறீங்க. 2வது கான்ட்ராக்ட் மேரேஜில் 2 years தான் அவங்க கூட நான் ஒய்ஃபாக இருக்கணும்னு இருக்கு. 2 years கம்ப்ளீட் ஆகி அகெயின் 4 years ஆகிடுச்சு. இப்போ வந்து நின்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க? மரியாதை கெட்டுடும், வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆஹா, அப்படியெல்லாம் உனக்கு நினப்பு இருக்கா? எனக்கு உன் மேலே கோபம். உனக்கு சில விஷயங்கள் தெரியாது என்னை பற்றி. அதை சொல்லாமையும் என்னால் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சுக்கிட்டே சொல்லிடுறேன், வா என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டுங்க என் கையா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க வைன். ஜங்கு கிடுகிடுன்னு வைன் பின்னாடியே போய் அப்படியே ஹார பிடிச்சிட்டாங்க. நானும் போனால் போகுது, சில விஷயங்களை நானும் உனக்கிட்ட மறைச்சிருக்கேன்னு சொல்லி சமாதானமாக போயிடலாம், ஹாப்பியாக ஒரு லைஃப்பை உன் கூட லீட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு வந்து நின்னா என்ன பிள்ளைய கூட அப்படின்னு சொல்லி ஒய்யாரி அகெயின் பிடுங்கிக்கிட்டாங்க. ஒய்யாரிக்கு இப்போ நடக்கிற ஃபைட் நல்லா புரியுது. டேடி என்னது இது, மம்மியோட ஹேரெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ரீசன் என்ன அப்படின்னா 2 days பேக் நடந்த ஃபைட்டில் ஒய்யாரியை ரூமில் உட்கார வச்சுட்டு சில டாய்ஸ் எடுத்து கொடுத்துட்டு தான் வாயினை ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா அடி போட்டு விட்டுருப்பாங்க ஜங்குக். ஸோ அந்த டைமில் நடந்த சண்டை ஒய்யாரிக்கு தெரியாது. ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி ஒயினோட ஹேரை பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதும் ஒய்யாரிக்கு ஏதோ தப்பாக தெரியுது. உடனே ஜங்குக்கு பார்த்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றுமில்லை பேபி, நானும் மம்மியும் ஃபைட்டிங் கேம் விளாண்டுட்ருக்கோம்.
மாமி ஈவினிங் போல் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம என்னோட தோப்புக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாமே. மம்மி என்னாச்சு? இந்த கேம்லாம் எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடக்கூடாது. டாடி நீங்களும் விளையாடாதீங்க. வாங்க தோப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒய்யாரி மம்மிக்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து தூக்கிக்கிட்டாங்க. ஜங்குக்கு எதுவும் பண்ண முடியல. ஒய்யாரியை வச்சுக்கிட்டு ஒயின்கிட்ட திட்டவோ சண்டை போடவோ முடியல. ஜங்குக்கு அப்படியே ஒயினை ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு, வரமாட்டேன், உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஜங்குக். ஒயினுக்கு பதட்டமாகுது. இருந்தாலும் ஜங்குக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக ஜங்குக் போனதும் ஜங்குக் முன்னாடியே டப்புன்னு அந்த மெயின் கேட்டை சாத்திட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. ஜங்குக் அப்படியே தான் முன்னாடியே தன்னோட பேக்கில் இந்த அளவுக்கு ஷட் பண்ணுறாங்களே அந்த டோருன்னு சொல்லிவிட்டு அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு தன்னோட பங்களாவுக்கு தான் போகிறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா மினியை கூப்பிட்டு, மினி, அந்த கரும்பு தோப்பு இருக்குல்ல, போன வருஷம் அந்த தோப்புக்கான வரவு செலவு இந்த வருஷமும் கரெக்டாக இருக்கணும். ₹1 முன்ன பின்ன போனாலும் உன் சம்பளத்தில் கை வச்சுடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானாக போய் கரும்பு பிடிங்கி தின்னுக்கிட்டு திரியிறேன். 1-2 கூட்டினா குறைஞ்சா என் சம்பளத்தில் கை வைக்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் படே, போய் எனக்கு மைலோ கொண்டு வர சொல்லு. இந்த சமயக்காரியை முதல்ல நான் மாற்றணும் அப்படின்னு பாட்டிமா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட கார் இப்போ பங்களா கேட்குள்ளே வருது. ஜங்குக்கோட கார் ஹாரன் சவுண்ட் கேட்டதும் பாட்டிமா டக்குன்னு தன்னோட வீல் சேரோட வீல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே மெயின் கேட் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஐ மீன் வீட்டோட மெயின் டோர் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜங்குக் வேகமாக கார்லேருந்து கீழே இறங்கி பாட்டிமாவை பார்த்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஒய்யாரியை தூக்கிட்டு போனேன்னு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த ஒயினு. எங்கே அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. பாட்டி மாயா எங்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது இது, குறுன்னு பார்த்துக்கிட்டு வந்தா இவ்வளவு கடுசாக பேசுகிறான், என்னவா இருக்கும், சமாளிக்கிறேன் அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் பாட்டிமாவோட வீல் சேரை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி எகெயின் வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு ½ அன் ஹவர் பாஸ் ஆகுது. மாயா பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மாயா மட்டும் இல்லை, மாயாவோட மம்மியுமே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. மாயாவோட டேடி இங்கே இல்லை, அவங்க கம்பெனியை பார்க்குறதுக்காக சிட்டிக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ மாயா மம்மி 2 பேரும் ஜங்குக் சொன்னதை கேட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டிமா அந்த டைமில் ஜங்குக்கை பார்த்து, எனக்கு தெரியுமுடா, ஏதோ ஸ்லிப் ஆகி கால் வலியில் நான் கிடந்தப்ப நீ என்ன சொன்ன? உனக்கு கால் வலி சரியாகலைன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னேன். என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு யோசித்தேன். எனக்கு தெரியாமல் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் என்னத்தை எழுதி வச்ச நான் நல்லா படித்து பார்த்தேனே. ஐயோ மாற்றி போட்டான், கான்ட்ராக்ட் பேப்பரையே முன்னாடி மாற்றி போட்டான். ஏய் ஜங்குக், நல்லா கேட்டுக்கோ, பேய கூட முடியல, தொண்டை அடையுது. என்னடா பண்ணுன? என் பேத்தியோட லைஃப் என்ன ஆகுறது? இங்கே பாரு, என் மாயாவை மட்டும் நீ கட்டிக்கலை, எவ்வளோ இருந்தாலும் இந்த வீட்டில் வாழ முடியாது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. ஜங்குக் அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, கான்ட்ராக்ட் பேப்பரில் நீங்கள் எழுதியிருந்த எந்த வேர்ட்ஸும் எனக்கு பிடிக்கலை. அதை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சுது, நீங்கள் அந்த ஒயினை ஏதோ உங்களோட காரியங்களுக்கு யூஸ் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ரெடி பண்ண கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு என்னோடய வக்கீலை வச்சு நான் புதுசாக கான்ட்ராக்ட் பேப்பர் ரெடி பண்ணேன். அந்த கான்ட்ராக்ட் பேப்பரோட காப்பி தான் இது. என்னை பொறுத்தளவு அந்த ஒயின் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பணத்துக்காக வந்தான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் ஒயினுக்கும் ஒரு 4 நைட் 1 நைட் ஸ்டாண்ட் நடந்தது.
அந்த ஒன் நைட் ஸ்டாண்டில் கிடச்ச gift தான் என்னோடய ஒய்யாரி. அப்போவே எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு அந்த வைன் என்னோட பணத்துக்காக இங்கே வரலை அப்படின்னு. இந்த மாயா இருக்காளே, வைனை பற்றி நிறையா பொய் சொல்லியிருக்கா என்கிட்ட. ஆனால் மாயாவை எதிர்த்து ஒரு வேர்ட் கூட வைன் பேச மாட்டா. ஏன்னா பயம். இந்த பயம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமான்னு சொல்லி தான் வைனுக்கு நல்லா ஒத்த கொடுத்துருக்கேன். என் அட்டிக்கு பயந்துக்கிட்டு கூட இந்த மாயாவை எதிர்த்து பேச மாட்டா வைன். இந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு பொண்ணை நீங்கள்லாம் என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஒரு நாள் ட்ரக் பண்ணிட்டு வந்த மாதிரி ஆக்ட் பண்ணி வைன் கூட அவளை கட்டாயப்படுத்தி ஒன்று இருந்தேன். என் கணிப்புப்படி அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு ஃபோனை போட்டு சொன்னீங்களே, வைனுக்கும் வேற ஒருத்தவனுக்கும் மேரேஜ் ஆகி குழந்த இருக்குன்னு. என் உயிரே போகணும் இருந்தது. வைனாவே என்கிட்ட வரணும்னு இந்த 4 years நான் மாயாவை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு போலியான சில விஷயங்களையும் சில கட்டுப்பாடுகளையும் சொல்லி சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டேன். நான் நினச்சது போலவே வைன் கன்சீவ் ஆகிருக்கா. ஆனால் வைனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவள் எனக்கே தெரியாமல் என் குழந்தைய பர்த் பண்ணி வேறு ஒரு ஆளை புருஷன் சொல்லி இந்த ஊருக்கே கூட்டிகிட்டு வந்து உங்களை நம்ப வச்சு உங்கள் மூலமாக என்னையும் நம்ப வச்சுருக்கா. வைனை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. மாயாவை நான் ஒரு நாளும் லவ் பண்ணலை. சின்ன வயசுலேருந்து நான் மாயாவை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தனால மாயாவை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் 2 கல்யாணம்னு ஒன்று இருக்குது. அந்த கல்யாணத்தில் முதல் மனைவியை நான் விவாகரத்து பண்ணிடுவேன், இல்லை என் முதல் மனைவிக்கு ஏதாவது ஆகிடும். அதுக்கப்புறம் 2வதாக கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு கூட தான் நான் வாழணும் அப்படின்னு ஜாதகக்காரே சொன்னாருன்னு என்கிட்ட சொன்னீங்க. இந்த விஷயத்தை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல பிளான் போட்டால் எந்த இடத்துல நீங்கள் உங்களோட கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ணுவீங்கன்னு. மாயாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மாயாவுக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என் சொத்து மேலே அவளுக்கு அதீத அன்பு இருந்தனால பாய் ஃப்ரெண்ட்ஸை லிமிட்டாக வச்சுக்கிட்டு என் கூட பல முறை ஒன்று இருக்க ட்ரை பண்ணியிருக்கா. இந்த மாதிரி அவளாவே வந்து மூவ் பண்ணால் எனக்கு பிடிக்குமா? ஸோ அந்த டைமே நான் முடிவு பண்ணேன் இவன் எனக்கான பொண்ணு கிடையாது அப்படின்னு. ஆனாலும் மாயாவை தான் மேரேஜ் பண்ணி வைப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நான் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது வைனுக்கு அழகாக ஒரு லெட்டரை கொடுத்து என்னோடய காலேஜில் சேர்த்துக்க சொன்னீங்க. வைனை பார்த்த ஃபஸ்ட்டு சைட்டை எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. நான் பிறந்தப்போ ஒரு ஜாதகக்காரி எனக்கு 2 கல்யாணம் சொன்னார் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க. அந்த பிளானை தான் யூஸ் பண்ணேன் அந்த டைமில். வைன் என்னோடய காலேஜில் ஃபஸ்ட் இயர் படித்து முடித்து 18 ஏஜ் ஆகும்போது நீங்கள் எனக்கும் மாயாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. நான் மாட்டேன்னு சொல்லாமல் ஓகே சொன்னதுக்கான ரீசன் ஜாதகம் பார்ப்பீங்கன்னு தான். அழகாக ஜாதகக்காரர்கிட்ட பணத்தடிச்சு 2 தாரணுங்கிற விஷயத்த உங்ககிட்ட உண்மையாக சொல்ல வச்சேன். ஆனால் அவர் சொன்னது உண்மை கிடையாது, போய் நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். அவங்களோட கிரிமினல் மைண்ட் தான் எனக்கு தெரியுமே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு 2வதாக மாயாவை மேரேஜ் பண்ணி என் கூட வாழ வைக்கலான்னு நினச்சிங்க. அப்படி தான் நான் அவர்கிட்ட சொல்ல சொன்னேன். நான் நினச்சது போலவே ஈஸியாக யார் மாட்டுவா? வைன் தான். ஏன்னா ப்ராஃபிட் இல்லாமல் வைனை நீங்கள் எப்போதும் கார்டியன்ஷிப்பில் எடுக்க மாட்டீங்க. நான் நினச்சது போலவே வைனை எனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண கூட்டிகிட்டு வந்தீங்க. வைன் விவரம் தெரியாத பொண்ணு. நீங்கள் உருட்டி மிரட்டினதுக்கு பயந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. மேரேஜ் பண்ண 2 வீக்ஸ்லேயே அவளோட பேங்க் அக்கௌண்ட்டில் 3 crores நான் பணத்தை போட்டுட்டேன். அதிலேருந்து 1 ரூபி கூட எடுத்தது கிடையாது. இன்றைக்கி வரையும் அவளோட பேங்க் அக்கௌண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கே தெரியாது. 1 ரூபா கூட அதில் அவள் கை வைக்கல. சரி, மேரேஜை முடிச்சுப்பிட்டோமே, நம்மக்கிட்ட ஏதாவது பண்ணுறாளா, இந்த பணத்துக்காக என்கிட்ட ஏதாவது அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்ணுறாளான்னு பார்க்கும்போது எதுவும் கிடையாது. ஆனால் அவளோட ஒரே சொந்தம்னு என்னை மட்டும்தான் நினச்சா. எனக்கு பிடிச்ச மாதிரி அவள் நடந்துக்கணும், என்னை விட்டுட்டு அவர் போயிடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் என்னை சுற்றி சுற்றி வருவாள். ஆனால் ஒரு நாள் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது கிடையாது. அவள் அனுமதி இல்லாமல் நான் தான் அவளை போய் டச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே உன்னோட ரூமில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது கூட அவள் பயந்துக்கிட்டு இங்கே வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு தூங்கிட்டீங்க, வேறு ஒன்றும் நடக்கலைன்னு என்கிட்ட சொன்னான்.
எப்படி பெயினாக இருந்துச்சு தெரியுமா அந்த வேர்டு எனக்கு. அந்த அளவுக்கு என் ஒயினை நீங்கள் மிரட்டி கான்ட்ராக்ட் மேரேஜில் சைன் வாங்கி 2 வருஷத்தில் என்னை விட்டுட்டு போகணும்னு பக்கா ப்ரீ பிளான் போட்டு ஒயினை எனக்கிட்ட சிக்க வச்சுருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் எனக்கிட்ட சிக்கிக்கிட்டு ஒயினை எனக்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. நான் நினச்சது போலவே ஒரு சைடு என்னோடய பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ எனக்கு ஒய்யாரின்னு ஒரு கேர்ள் பேபியே இருக்கா. ஆனால் என்ன, ஒயினே நான் அவங்க விட்டு போக மாட்டேன், அவங்கக்கிட்ட தான் இருப்பேன்னு அழுவா கதறுவான்னு நினச்சேன். அழுத்தம் அவளுக்கு அதிகம், என்னை விட்டுட்டு போயிட்டா. அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசுக்குள்ளே எங்கேயோ போய் உட்காந்துட்டா. சொன்னது போலவே 2 இயர்ஸில் அவள் கிளம்பிட்டா இல்லையா. எந்த இடத்துல என் பணத்துக்காகவோ என் மேலேயோ ஆசைப்பட்டு எந்த ஒரு திருட்டு வேலையும் அவள் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட பொண்ணை விட்டுப்புட்டு இந்த மாயாவை நான் மேரேஜ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் கணா கண்டுக்கிட்டு கிடக்குறீங்க. இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் மருமகளாக வரலாம், ஆனால் எனக்கு பொண்டாட்டினா அது ஒயின் மட்டும்தான். பாட்டி, அவங்க தில்லுமுள்ளு வேலையை மூட்டை கட்டிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். இதுக்கப்புறம் ஒயின் தான் அந்த வீட்டில் எனக்கு பொண்டாட்டியாக இனிமேல் நடப்பட முடியும். என் ஆண்டியோட பொண்ணுன்னு மாயாவும் ஆண்டியும் இங்கே இருக்கட்டும், போகட்டும், வரட்டும், ஐ டோன்ட் கேர். ஆனால் ஒயினும் என் ஒய்யாரியும் இங்கே இருக்கணும். இதை நான் வார்னிங்காகவே உங்ககிட்ட சொல்கிறேன். ஒயின் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒயினுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட தொந்தரவு வந்தது, பாட்டி கீட்டின்லாம் பார்க்க மாட்டேன், வாழ்ந்த காலம் போதும்னு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஹால்வேக்கு சைடில் இருந்த கிச்சன் கிட்ட நின்று மினி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேட்டுட்டு, அப்பாடி, இவன் பார்க்கையிலே திருட்டு பைய மாதிரி தான் இருக்கான். இத்தண்டி வேலையை பார்த்து ஒரு 18 வயசு பொண்ணை இவங்க வீட்டில் இருக்கவங்க சம்மந்தத்தோடைய கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்று கம்முன்னு தெரிஞ்சிருக்கானே. ஐயோ, புருஷன் சொல்லிக்கிட்டு என்னமோ நான் பண்ணியிருக்கேன், என்னை வச்சு செஞ்சாலும் செஞ்சிருவான் இவன். நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு மினி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு குடுகுடுன்னு ஆஃபீஸ் ரூம் சைடு ஓடி போயிட்டாங்க. பாட்டிமா பேசக்கூட முடியாமல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்க தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, தெரியாதனமா இந்த ஒயினை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அழகாக கொட்டை எழுத்தில் எழுதி வச்சுருக்கான் இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் பேப்பரில். 2 வருஷத்துக்கு இந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டி ஆயிருப்பா. ஒருவேளை அவள் கன்சீவ் ஆயிட்டானா பெர்மனெண்ட்டாக இவ தான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிக்கும் என்னோட குழந்தைக்கும் முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. இதில் கார்டியன் கிட்டன்னு யாருக்கும் உரிமை கிடையாது. என்னோட ஒய்ஃப் இந்த 2 வருஷத்தில் கன்சீவ் ஆனா இந்த 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் ரத்தாகி போயிடும். ஐயோ, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறான். இவன் காலேஜில் அந்த ஒயினை படிக்க வைக்க அனுப்புனதே தப்பு. எல்லாத்துக்கும் மேலே லெட்ரு எழுதி கொடுத்தா அவனை நான் பார்க்க சொல்லுவேன். பார்த்த உடனேயுமே அவளை பிடிச்சி போச்சு போல் குறுக்க நான் போய் பாஞ்சு அவளையே கட்டி வைப்பேனா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அழுகிறாங்க பாட்டிமா. மாயா அப்போ எதுவுமே பேசலை, தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பாட்டிமா கிட்ட போய் நின்று, பாட்டி, ஜாங்கோக் மாமாவோட கிரிமினல் மைண்டை நம்மக்கிட்ட காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாயா என்னென்ன பண்ணுவான்னு நீங்கள் பாருங்கள். என்னோட பாட்டி தானே நீங்கள். என் லைஃப்பை கெடுத்து வந்த அந்த ஒயின் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ விடலாமா? கண்டிப்பாக ஜங்குக் மாமா இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார் அந்த ஒயினை. ஒயினே மாட்டேனாலும் அவளால் ஜங்குக் மாமாவை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஆள் என் மாமா. அவள் வரட்டும். மாமா எனக்கு இல்லைன்னே தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் மாமா பின்னாடி ஓடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாமா ஜாதகக்காரர்கிட்ட பொய்யா தனக்கு 2 தாரம் இருக்குன்னு பொய் சொல்ல சொன்னார்ல, அந்த பொய்யை நான் உண்மையாக்குறேன். ஒயினிங்க வரட்டும். ஒரு 6 மந்த்தோ 1 இயரோ விட்டு பிடிச்சி அந்த ஒயினை போட்டு தள்ளிட்டு மாமாவை நான் செகண்ட் மேரேஜ் பண்ணுறேன். அந்த பொய்யை நான் இப்படித்தான் உண்மையாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்டுக்கிட்டுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மாயாவோட மம்மி தன்னோட மம்மிக்கிட்ட வந்து, ஜங்குக்கு என்ன வேணாலும் நினைக்கலாம், என்ன மாஸ்டர் பிளான் போட்டு அவனோட காரியத்தை சாதிச்சிருக்கலாம். ஆனால் அவன் பண்ண தப்பு அவனோட தில்லுமுள்ளு வேலைகளை நம்மக்கிட்ட சொன்னது தான். என் பொண்ணு சொன்னது போலவே
ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இருந்துட்டு போட்டோம் அந்த வைனிங்க. யாருக்கும் சந்தேகம் வராத டைமில் அந்த ஒயினை போட்டு தள்ளிட்டு என் பொண்ணை அந்த ஒயினோட இடத்துக்கு நான் கொண்டுக்கிட்டு வருவேன். இந்த கோடிக்கணக்கான சொத்தை என் பொண்ணு மட்டும்தான் ஆளணும். என் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னோட முகத்தை அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஒய்யாரின்னு ஒரு குழந்தைய பெற்ற திமிரு தானே இந்த ஜங்குக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறான். முதல்ல ஒயினை போடுவேன், அதுக்கப்புறம் ஒய்யாரியை போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவோட மம்மி பாட்டிமாவை பார்த்து. அந்த டைமில் பாட்டிமா, ஆமாம், விட்டவே கூடாது. என் பேரன் காதலிச்சானா என் பேரன் மேலே தப்பு இல்லை. ஒயின் காதலிக்கிற மாதிரி எதுக்கு அழகாக இருந்தா? கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. உண்மையான புருஷன் போல் எதுக்கு ஓடி ஓடி அவனை கவனிச்சிருக்கணும்? எல்லாத்துலேயும் உள்குத்துருக்கு. இந்த ஒயின் சங்கு கண்ணுக்கு வேணால் நல்லவளா தெரியலாம். என்னை பொறுத்தளவு என் பேத்திக்கு முன்னாடி எவ்வளோ நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. அந்த ஒயினுக்கு என் கையால் தான் சாவு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. சபாஷ் மம்மி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்கவுங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இதை பற்றி மினிக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ரீசன், மினி தன்னோட வேலையை பார்க்க கொஞ்ச நேரம் முன்னாடியே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இவங்க பேசுனது மினிக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.